அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் வீற்றிருக்க போகிறாங்க. குரு பகவான் இப்போ மிதுனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார். செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வருகின்ற வைகாசி மாதம் 24 அதாவது 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. வைகாசி மாதம் 2ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பமனைக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது. சுக்கிர பகவான் இப்போ மீனத்தில் அமர்ந்திருக்கார். வைகாசி மாதம் 17ஆம் தேதி அதாவது 31/5/2025 அன்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவான் வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2025 அன்று மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 23 அதாவது 6/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு புதன் பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை நாம் செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது, இந்த வைகாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உச்சபலம், அதாவது உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ என்ன, நல்லா இருக்க போகுது. ராசிநாதன் வலிமை பெற்றாலே உங்களுடைய மனம், எண்ணம், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஆனால் உங்கள் ராசிதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரே, கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்ற ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால உங்களுடைய மனசு, எண்ணம் எல்லாம் கடனை பற்றிய சிந்தனைகள். கடன் வாங்கலாமா, அந்த கடனை எப்படி அடைக்கிறது என்கின்ற தன்மை. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்குது, அது செக் பண்ணிக்கலாமா என்கின்ற எண்ணங்கள். எதிரி இருக்கிறாங்க, எப்படி சமாளிக்கிறது என்கின்ற எண்ண ஓட்டங்கள். ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள், திட்டங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதை வெற்றிகரமாக நடத்தியும் முடிப்பீங்க. சில சமயங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பார்க்குறாரா, பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கொடுக்கும். குருமார்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி, தைரிய, வீரியங்களாக செயல்படுவீங்க. எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல்ங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாமுக்கு நிச்சயமாக அமையும். தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் அதிபதி போய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் 10ஆம் இடத்துல. ஸோ 2ஆம் அதிபதி நீச்சம் ஆயிட்டாரே அப்படிங்கிற வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திக்பலமும் பெறுகிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பணம் கிடைக்கும். பணம் சரியான நேரத்தில் கரெக்டான டைமில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கலன்னு நினச்சிட்ருப்பீங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருகிறது. அப்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தீரும். அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விடுதலை பெறும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தைரிய வீரிய ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் என்பது தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய, வியாபார நுணுக்கங்களை கொடுக்கக்கூடிய,
தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி குரு. அந்த குரு 3ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போ தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு அமைகிறது. 3ஆம் இடம் என்பது கீர்த்தியும் புகழும் கிடைக்கும். ஸோ இதுவரைக்கு நல்லா உழைச்சேன் சார், உழைத்த உழைப்புக்கு ஒரு புகழ் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா இப்போ பாராட்டக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்குது. ஒரு விஷயத்தை கொடுத்து அது கச்சிதமாக செய்து முடித்து நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். நிறைய ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் சகோதர வகைகளில் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு மாதம். சகோதரர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அது சரி செய்யப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சுகஸ்தானம் எப்படி இருக்கிறது? 4ஆம் இடம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தின் அதிபதியான சனி போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். தனக்கு 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார், உச்சபலத்தோடு இருக்கார். சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு வகையில் நன்மை தான். 2 பேரும் நண்பர்களாக இருக்குது. அப்போ ஒரு வீட்டை வாங்குறதுக்கு கடன் வேணுமானா கடன் கிடைக்கும். ஸோ வீடு வாங்குவதற்கு, இடத்தை வாங்குவதற்கு கடனை நீங்கள் வங்கியில், குருங்கிறது வங்கி அல்லவா, அந்த வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த துலாமுக்கு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஒரு வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, இது எல்லாம் சாத்தியமாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் இந்த துலாமுக்கு அமையும். குழந்தை நலன் எப்படி சார் இருக்க போகுது? குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்குமா? குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறுமா இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு அமர்ந்திருக்கார் 5ஆம் இடத்தில். ராகு அப்படிங்கிறது ஒரு வெளிநாட்டு கிரகம், ஒரு அந்நிய மதத்தினருடைய கிரகம். அப்போ என்ன நடக்கும்? ராகுங்கிறது ஒரு பாம்பு 5ஆம் இடத்தில் உட்காந்துருக்கு. பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அப்போ உங்கள் குழந்தைகள் ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டு இருக்கும். எங்கே போகும்? படிப்புக்காக உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரும். அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு, இந்த மாதிரி செல்வதற்கு இந்த வைகாசி மாதத்திலிருந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கக்கூடிய மாதமாக அமையும். அப்போ குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும். இல்லை நான் வெளிநாட்டு போகலை அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ ராகு 5ஆம் இடத்தில் அமர்வதும் அங்கே குருவினுடைய பார்வை பெறுவதும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் நல்லது நடக்கும். ஏன்னா ராகு அங்கே உட்கார்ந்துருக்காரை கெடுத்து விடுவாரா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும். ராகுவால் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த துலாமுக்கு இப்போது குருவினுடைய பார்வையால் சமப்படுத்தப்பட்டு செயற்கை முறையில் கருவூட்டல் என்கின்ற தன்மை, நிறைய ட்ரீட்மெண்ட்டால் ஐவிஎஃப் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம், ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு குட் நியூஸ், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்கின்ற சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் போய் 6ஆம் இடத்துல எதிரி வீட்டில் போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அங்கே உங்கள் நண்பரோடு இருக்கீங்க, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் இந்த எதிர்ப்பு விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனால் வேலை கிடைக்குமான்னு கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும். ஸோ அந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கார்.
உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி அங்கே இருக்கின்ற காரணத்தால் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். என்ன படிச்சிருக்கிறீங்களோ படிச்சுக்குண்டான வேலை கிடைக்கும். ஒரு சிலர் ப்ரமோஷனுக்காக சில அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படித்து அந்த ப்ரமோஷனுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வைகாசி மாதம் அமையப்பெறும். திருமணம், அடுத்த கேள்வி, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 7க்குரியவன் நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்துடன் வலிமையாக இருக்குது. இந்த மாத இறுதியில் 11ஆம் இடத்துல வந்து அமரும் போது திருமணத்துக்கு எந்த தடை தாமதத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அதுவும் இதுவரைக்கு கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியையும் முயற்சி ஸ்தானத்தையும் 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால திருமணம் ஆகி இம்மீடியட்டாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதத்திலிருந்து சிறப்பு பெறும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து என்பது இல்லை. லாபாதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்காரே, அப்போது 11க்குரியவன் 8ல் போய் உட்காரும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இந்த மாதம் பூரா சூரியன் 8ல் இருக்கார். 11க்குரியவன் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். என்ன அதிர்ஷ்டம்? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிடும். ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீரென்று திருமண பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு குட் நியூஸ், நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷம். வெளிநாட்டுக்காக வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த வைகாசி 4ஆம் தேதி கேதுவால் நல்ல நன்மைகள், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் நிறைய நன்மைகள், ஆன்மீக எண்ணங்கள், கோயில் திருப்பணிகளை எடுத்து நடத்துவது, ஸோ இந்த மாதிரி ஆன்மீக காரியங்கள், பொது நலன்கள், இந்த மாதிரி விஷயத்தில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைக்கு சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறும், தசாபுத்திகளும் வேறுபடும். ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிடுச்சு, குரு பயிற்சியும் நடந்து விட்டது, ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்குது. ஸோ இந்த 3 வருடாந்திர கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்குது. அப்போது குரு எப்படி இருக்கார், ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும், இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? எந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறந்தது, நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். இதுவரை திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக
ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.